الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. கண்ணியமிக்க மன்றத்தினுடைய பொறுப்பாளர்களே, வருகின்றிருக்கக்கூடிய சாலிஹீன்களே, ஆசிரியர்களே, கல்வியில் நிறைந்த மேன்மைக்குரிய உலமா பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சலாமை தெரிவித்துக் கொண்டு நான் என்னுடைய வார்த்தைகளுக்கு வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாயை பற்றி பேசுவது உண்மையிலே எனக்கு இயலாது. நான் பெருமைக்காக மகஸ்துதிக்காக சொல்லல. தாயாரை பற்றி பேசுவது என்று சொன்னால் என்னால் அது ஒரு இயலாத காரியம். ஏனென்றால் என்னை வளர்த்த உஸ்தாதுமார்கள் பல பேரும் வீட்டுக்கு வரும் பொழுது சொல்லுவாங்க, உனக்கு ஒரு சக்கையும் இல்லை, உன்னுடைய தாயினுடைய துவா உன்னை வாழ வைக்கிறதுன்னு சொல்லி பல உஸ்தாதுமார்கள் நீ சொல்லியிருக்கிறார். என்னுடைய தாயார் கிட்டத்தட்ட 93 வயது வரை வாழ்ந்தவர்கள். வீட்டை விட்டு நான் எப்போ வெளியே போனாலும் நான் தலை குனிஞ்சு அவங்க என்னுடைய தலையை தொட்டு துவா செய்யாமல் நான் வெளியில் வந்ததே இல்லை. வெளியூர் பயணங்களுக்கு செல்லும் பொழுது இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு உண்டான கண்ணியத்தை நம்ம உணரணும் பெருமக்களே. அதனாலே சில வார்த்தைகள் மாத்திரம் இன்ஷா அல்லாஹ் பின்னால் அது தொடர்பாக சொல்வதற்கெல்லாம் நசீபை தந்தர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருவிழாவிலே பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை சம்பந்தப்பட்ட நிலையிலே ஏன் உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் சேர்க்க வேண்டும் என்றால், அருமையான பெருமக்களே, அதற்கு உவைசுல் கர்னி ரலியல்லாஹு இருக்கிறார்களே, சய்யிதுல் ஆஷிகீன், உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்தவர்களுக்கெல்லாம் மகத்தான ஒரு தலைவர் அவர்கள். இஷ்குங்கிறதும் மஹப்பத்துங்கிறதும் அன்புன்னு ஒரு வார்த்தையில் தமிழ்ல நம்ம சொல்லிடலாம். ஆனால் இஷ்குங்கிறது இருக்குது, அன்பினுடைய உச்சத்திற்கு பெயர் இஷ்க். ஒரு அன்பினுடைய உச்சம், அன்புங்கிறது இதயத்தின் துள்ளல், அதனுடைய உச்சம் என்பதுதான் இஷ்க். அந்த இஷ்க் என்ற அந்த மஹப்பத்தின் உச்சம் ஒரு மனிதருக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் தன்னை பற்றி நினைக்க மாட்டார். தன்னுடைய மஅஷூக்கை, யாரை அவர் நேசிக்கிறாரோ அவர் பற்றி மட்டும் உண்டான சிந்தனை மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்கும். தன்னுடைய ஒரு நிலையும் அவருக்கு தெரியாது. யார் அப்படிப்பட்ட அந்த இஷ்கினுடைய உச்சத்தில், மஹப்பத்தின் உச்சத்தின் ஆகிவிட்டார்களோ செய்கிற காரியங்களுக்கு ஆதாரம் எல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு உஹதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் உடைஞ்சுன்னு இவங்க பல் உடைச்சாங்க. அப்படி பல் உடைக்கணுமா? சட்டம் இல்லை, உடைக்கணும்னு அவசியம் இல்லை, சுன்னத்தும் இல்லை. ஆனால் ஏன் செய்தார்கள்? அதெல்லாம் இஷ்க். அது காரணம்னு கேட்க முடியாது, கேட்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்தாங்க, அந்த உது செய்த தண்ணீர் மேல எடுத்து அப்படியே தடவிட்டாங்க சஹாபாக்கள். அப்படி தடவணுமா? தடவணும்னு சட்டம் இல்லை. ஏன் தடவினார்கள்? அது இஷ்க். எனவே அந்த அன்பின் உச்சமான அந்த இஷ்கிற்கு காரணமெல்லாம் தேவையில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானே, அன்-நபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட, தங்களை விட மேலானவர்கள். அதனால ஆஷிகீன்கள் அவங்க நினைக்க மாட்டாங்க. ஆஷிகீன்கள் அன்பின் உச்சத்தில் இருக்கிறவர்களே தன்னை விட, அதான் இஷ்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சய்யிதுல் ஆஷிகீன் அதற்கு செய்தனா உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். பெருமக்களே, அதுபோல சய்யிதுல் ஆஷிகீன் என்பது மாத்திரமல்ல, ஹிக்மத்தின் முன்னோடி. அது என்ன ஹிக்மத்துன்னா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கு அல்லாஹ் ஹைரை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் தீனில் விளக்கத்தை கொடுக்கிறான், ஃபிக்ஹை கொடுக்கிறான்னு சொன்னாங்க. அல்லாஹ் நம்மையும் இந்த கூட்டத்திற்கு கபூல் செய்வான். யாருக்கு அல்லாஹ் தஆலா இந்த தீன்ல ஒரு மனுஷனுக்கு நல்லது செய்யணும்னு அல்லாஹ் நினைச்சா அவருக்கு மார்க்கத்துல விளக்கத்தை கொடுக்கிறான், ஃபிக்ஹை கொடுக்கிறான். ஆனா குர்ஆன் வேற இடத்தில் சொல்கிறது, ஒமை யூத்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய ஹைரன் கஸீரா, யார் ஹிக்மத் கொடுக்கப்பட்டார்களோ அவர்கள் ஹைர் கொடுக்கப்பட்டார்கள் என்று மாத்திரம் அல்லாஹ் சொல்லல, ஹைரன் கஸீரா, அதிகமான ஹைர் கொடுக்கப்பட்டார். பாராளுமன்ற மாதிரி இருக்குது, கவனிச்சாதான் நடந்தது. அதனால அதிகமான ஹைர் கொடுக்கப்பட்டார்கள். ஃபிக்ஹை பெற்றவர்கள், மார்க்க விளக்கத்தை பெற்றவர்கள் ஹைரை பெற்றார்கள்.
ஹிக்மத்தை பெற்றவர்கள் கைரன் கசீராவை பெற்றார்கள், அதிகமான கைரை பெற்றார்கள். அந்த ஹிக்மத்தின் உச்சமான நிலையில் வாழ்ந்தவர்கள், அந்த ஞானத்தின் உச்சத்திலே வாழ்ந்தவர்களிலே போற்றத்தக்க உன்னதமான ஸ்தானத்தை பெற்றவர்கள் சையதுனா உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா. பெருமக்களே, அதாவது ஃபிக்ஹ்ங்கிறது வெளிரங்கமான காரியங்களை எல்லாம் செய்றாங்க, ஆனால் ஹிக்மத் என்பது நம்முடைய அந்தரங்கத்தை சீராக்கும். நம்முடைய அந்தரங்கத்தை சீராக்கக்கூடிய காரியம். வெளிப்படையா ஒரு ஆள் தக்பீர் கட்டுறார், ருக்குக்கு போறார், நிலைக்கு வர்றார், சுஜூதுக்கு போறார், நடுவுக்குள்ள இருக்கிறார், ரெண்டாவது சுஜூதுக்கு போறார், உட்கார்றார், ரெண்டாக்கா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், தொழுகை கூடுமா? கூடும். ஆனால் ஹிக்மத் உள்ளவர்கள் சொல்வார்கள், கல்பு வேற பக்கம் போச்சா போகலையா, அவங்கள்ட்ட அதுதான் கேட்பாங்க. கல்பு வேற எங்கேயும் போகல என்று சொன்னால் அந்த தொழுகை கூடும். கல்பு வேற பக்கம் சுத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த தொழுகை கூடாது. அல்லாஹ் நமக்கு அப்படி சட்டம் வைக்கல, ஒரு தொழுகையும் கையில கிடைக்காது. அல்லாஹ் நமக்கு அப்படி ஒரு சட்டத்தை வைக்கல. நபிமார்களுக்கு அதான் சட்டம். கல்பு கொஞ்சம் திரும்பிச்சுன்னா தொழுகை பாத்திராயிருக்கு. அந்த ஹிக்மத் உள்ளவர்களுக்காகவே தங்களுடைய கல்பை அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருப்பாங்க. ஹிக்மத் வருவதற்கு சில தீய பழக்கங்களை நம்மை விட்டு மாற்ற வேண்டும். விரிவா நான் சொல்ல, சுருக்கமா 2 வார்த்தைகளை, குறிப்பா 3 விஷயம் சொல்றாங்க. 3 கெட்ட குணங்களை நம்ம விட்டு மாற்றினா அல்லாஹ் தஆலா ஹிக்மத்துடைய பாக்கியத்தை தந்து கொண்டே இருப்பான். ஹிக்மத்துடைய பாக்கியத்தை முதலாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மனோ இச்சைக்கு அடிமைப்படுவது. உலகத்துல மனிதர்கள் முதல் விலங்கினங்கள் வரை எல்லாம் அழிவது மனோ இச்சை, ஆசை, இவைகளுக்கு தான். அது வந்துச்சுன்னா இங்க ஒண்ணும் தெரியாது. இந்த ஆசை மிகைத்தது என்று சொன்னால் ஒண்ணுமே தெரியாது. நம்மை பேணி வளர்த்தவர்கள் தெரிய மாட்டார்கள், நம்ம மீது அன்பு கொண்டவர்கள் தெரிய மாட்டார்கள். ஒரு வாத பிரதிவாதமும் ஆதாரமான அறிவுபூர்வமான எதுவுமே எடுபடாது. அதனால மனோ இச்சையை தவிர்த்து நடப்பது ஹிக்மத் உண்டாகுவதற்கு அடிப்படையான காரியம். 2வது காரியம் தேவைப்பட்ட அதுக்கு ஒரு உதாரணங்களை கடைசியில நேரம் இருந்தா சொல்றேன், இப்ப நேரம் ஆயிடுச்சு. 2வது கோபத்தை விட்டு தற்காத்துக் கொள்வது. கோபமே படக்கூடாதுன்னு சொல்ற, கோபம் வரலாம். மனஸ்துதிப ஃபலம் யக்திப் ஃபஹுவ ஹிமார். கோபம் மூட்டப்பட்டு ஒரு ஆளுக்கு கோபம் வரலன்னா அவன் கழுதைன்னு சொல்லுவாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. கோபம் மூட்டப்பட்ட கோபம் வரணும், ஆனா கோபத்தை அடக்கணும், அது வேற விஷயம். கோபமே வராது அப்படின்னு சொன்னா சந்தேகப்படணும். அதனால கோபத்தை அடக்குவது, கட்டுப்படுத்துவது, இதுவும் நமக்கு ஹிக்மத்தை தேடித்தரும். 3வது ஹஸத். குர்ஆன் அதை கொண்டுதானே முடிக்கிறது. وَمِنْ شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ. அதோட குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி முடிஞ்சு. ஏன்னா அது அவ்வளவு பெரிய ஆபத்து. அதுக்கு ஒரு குர்ஆனுடைய ஆயத்து இல்லை. ஒரு ஆணுடைய உயர்வை கண்டு தாங்க முடியாத ஒரு நிலைக்கு பேர் தான் ஹஸத். அல்லாஹ் தஆலா உலகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி வைக்கல. சிலர் பொருளாதாரத்திலே, அழகிலே, அந்தஸ்திலே, பதவியிலே பல்வேறு காரியங்கள்ல வித்தியாசப்படுத்தி வச்சிருக்கிறான். அல்லாஹ் பங்கு வச்சிருக்கிறான். நாம போய் அதுல குறுக்கிடுவதற்கும் ஆட்சேபிப்பதற்கும் என்ன வேலை இருக்கிறது? அதனால அந்த ஹஸதுங்கிறது இருக்குது, அதுவும் நம்முடைய கல்வை விட்டு மாறிச்சுன்னா கல்வில ஹிக்மத்துங்கிற அந்த ஞானம் வந்து விரிவாத சொல்லல. நேரம் இருந்தால் கடைசியில் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். அருமையான பெருமக்களே, அந்த ஹிக்மத்தினுடைய தந்தையாக, அந்த ஆஷிகீன்களின் முன்னோடியாக விளங்கக்கூடியவர்கள் தான் சையதுனா உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா. சுருக்கமா அவங்கள பத்தி சொல்லணுமானா, ஹதீஸ் கிதாபுகள்ல முஸ்லிம் ஷரீஃப்ல வருது, ஹாக்கிம்ல வருது, திருமதியில வருது, முஸ்னத் அஹ்மதுல பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களில் அவங்கள பற்றி உண்டான செய்தி வருகிறது. ஒரு நாள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் அவங்கள பற்றி நம்ம கேட்கணும். சாலிஹீன்களை பற்றி பேசும் பொழுதே நம்முடைய பாவங்கள் அழியுதுன்னு ஹதீஸ்ல வருது. சாலிஹீன்களை பேசினாலே நம்ம பாவத்தை எல்லாம் அழிக்கலாம். அது ஹதீஸ்ல இருக்கு. திக்ருல் அம்பியா இபாதத்தும் ஒதிக்ரு சாலிஹீன கஃபாரத். நபிமார்களை பற்றி பேசுவது இபாதத், சாலிஹீன்களை பேசுவது உங்களுடைய பாவத்தை அழிக்கும் செயல். நான் சொல்லுங்க, ஒரே ஒரு தடவை அதற்கு உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஃபாத்திஹா ஓதிட்டு சொல்லுங்க. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. பெருமக்களே,
ஹதீஸ் கிதாபுகள்ல அவங்களை பற்றி நிறைய செய்திகள் வருது. ஒரு நாள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களையும் ஹதரத் சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா லகீதுமா உவைசுல் கர்னி, நீங்கள் இரண்டு பேரும் உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அவர்களை சந்தித்தால் ஃபஸ்அலாஹு அன் யஸ்தக்ஃபிர லக்குமா, உங்களுக்காக துஆ செய்யும்படி அவர்கிட்ட சொல்லுங்க. குறிப்பா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுங்க. ஃபஇன்னஹு முஜாபுத் தஅவா, என்ன அவர் துஆ செய்தால் உடனே கபூல் ஆகும். அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இடத்தில் சொல்கிறார்கள்? ஹதரத் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு, அறிவின் சிகரம், ஞானத்தின் சிகரம் ஹதரத் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா, ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா போன்ற இந்த பெருமக்களிடத்தில் சொல்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு காட்டிய வழி அல்லவா. அதனால் புனிதமான ஹஜ்ஜினுடைய நேரத்தில் ஜபல் அபீ குபைஸ் என்ற மலையின் மீது ஏறி நின்று கொள்வார்களாம். இரண்டு பேரும் ஏறி நின்று கொண்டு அவர்கள் சத்தமிடுவார்கள். 10 வருஷம் அப்படி சத்தமிட்டாங்க ஹஜ்ஜினுடைய நேரத்தில். 10 வருட காலம் யமனிலிருந்து யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் விருந்து கொடுப்பாங்களாம். யமனிலிருந்து ஹஜ்ஜுக்கு வருபவர்களுக்கெல்லாம் விருந்து கொடுப்பார்களாம். அப்படி மலை மேல் ஏறி நின்று ஃபீக்கும் உவைஸ், உவைஸ் இப்னு ஆமிர், உங்களை யாராவது உவைஸ் என்று ஒருவர் இருக்கிறாரான்னு கேட்பாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னால ஹிஜ்ரி 23 என்று வருகிறது. நாதா பி அலா சௌதி, அது மாதிரி மலைக்கு மேல ஏறி நின்று உமர் தான் கேட்கிறார்கள், அஃபீக்கும் உவைஸ் இப்னு ஆமிர், உங்களை உவைஸ் இப்னு ஆமிர், உவைஸ் என்று யாரும் வந்திருக்கிறார்களா? அப்பதான் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெரிய மனிதர், பெரிய தாடி வளர்த்த ஒரு மனிதர் எழுந்திருச்சு, அவர் கர்ன் என்ற அந்த பகுதியிலிருந்து வந்திருக்கிறார். அவர் சொன்னாரு, இன்னக்க அக்ஸர்த சுஆல், அடிக்கடி இந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஒவ்வொரு வருஷமும். ஒமாபீனா ஆகல், அப்படி யாரும் நீங்க கேட்கிற அளவுக்கு உண்டான ஆட்கள் யாரும் எங்கள்ல இல்லை. நீங்க விசாரித்து 2 பேரும் மனிதர்களும் விசாரிக்கக்கூடிய அளவிற்கு அப்படி ஒரு முக்கியமான ஆள் எங்க ஊர்ல, எங்க நாட்டுல, எங்க ஊர்ல, எங்களுடைய குடும்பத்தில் அப்படி யாரும் இருக்கிற மாதிரி. ஏன்னா அவர் அந்த கர்ன் அந்த ஊரை சார்ந்தவர் என்று மாத்திரமல்ல, ஒய்சுல் கர்ணிக்கு சொந்தக்காரர் கூட. அதனால அப்படி யாரும் நீங்க கேட்கிற அளவுக்குள்ள ஆட்கள் ஒருத்தரும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு ஆள் இருக்கிறார், அக்கல்லுல் மால், சொல்லிக்கிற அளவுக்கு பணம் தான் கிடையாது, கொஞ்சம் துட்டு கம்மி தான். அவுகானுல் அம்ர், ரொம்ப லேசான வேலைகளை தான் செய்வார். அதாவது பெரிய பாரதூரமான, ரொம்ப பிரபலியமான, அது ரொம்ப குவாலிட்டியான அப்படி வேலையெல்லாம் சாதாரணமான வேலைகளை செய்யறவரா அப்படி ஒரு ஆள் இருக்கிறார். அவருடைய சகோதரரின் மகன் தான் அப்படின்னு அந்த செய்தி சொன்ன உடனே அதற்கு செய்தனா உமர் இப்னு கத்தாப் தான் கேட்கிறார்கள், ஐன இப்னு அஹீக அஹுவ மஅனா ஃபில் ஹரம், உங்களுடைய சகோதரரின் மகன் எங்கே இருக்கிறார்? இப்பொழுது ஹரம்ல இருக்கிறாரான்னு கேட்டாங்க. நீங்க சொல்றீங்க உங்களுடைய பார்வையில் லேசா தெரியறதான், இப்ப ஹரம்ல இருக்கிறாரான்னு கேட்டாங்க. அவர் அந்த ஷேக் சொன்னாரு, எங்களோட ஹஜ்ஜுக்கு வந்தாரு, ஆனா இப்போ அந்த அரஃபாவுல நாங்க ஹஜ்ஜுக்கு அந்த ஒட்டகங்களை எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார், அதையெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார், அதுக்கு புல்லு தண்ணி இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த வேலையை பார்க்கறதுக்காக நாங்க அவரை அங்க விட்டுருக்கிறோம். 2 பேரும் அங்க போனாங்க. 2 பேரும் அங்கே செல்கிறார்கள். சென்று அங்க பார்த்தா ஒரு ஆள் ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். கேட்கிறாங்க, மணி ரஜுல், நீங்க யாருன்னு கேட்கிறாங்க. அவர் சொன்னார்தான், அஜீருல் கௌம், சமுதாயத்திற்கு சின்ன வேலைகளை பார்த்ததற்காக கூலியை பெறக்கூடியவன், ஒட்டகத்தை மேய்க்கக்கூடியவன் அப்படின்னு சொன்னாங்க. உங்க பேர் என்னன்னு கேட்டாங்க. அப்துல்லா. அவர் சொல்றாரு, ஏன்னா அவங்க தன்னை மறைக்கத்தான் பார்ப்பாங்க. அப்துல்லான்னு சொன்னாங்க. துன்யால எல்லாரும் அப்துல்லா தான், துன்யால எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான். நாங்க கேட்கிறது, இன்னமா அஸ்அலுக அன் இஸ்மிக அல்லதி சம்மைதக உம்மு, உங்களுடைய தாய் உங்களுக்கு வைத்த பேர் என்ன, அதை சொல்லுங்க. நாங்க உங்க எல்லாரும் அப்துல்லாக்கள் தான், துன்யால எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள் தானே, அதை கேட்கல. உங்களுடைய தாய் உங்களுக்கு வைத்த பெயர் என்ன சொன்னாங்க. உவைஸ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நீண்ட தேடுதலுக்கு பின்னால் கிடைத்த செல்வம் அல்லவா அது. 10 வருஷத்தினுடைய தேடுதலுக்கு பின்னாலே, இவ்வளவு முயற்சிக்கு பின்னால் கிடைத்த செல்வம் அல்லவா. அல்லாஹு அக்பர் சத்தமிட்டாங்க. ஹதரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு.
உங்களுடைய இடது பக்கத்தினுடைய தோல் புஜத்தை கொஞ்சம் திறந்து காட்ட முடியுமான்னு கேட்டாங்க. உங்களுடைய இடது பக்கத்தினுடைய தோல் என்ன விஷயம் இல்ல கோச்சுக்கிறாதீங்க, உங்க இடது பக்கத்தினுடைய தோல் புஜத்தை நான் கொஞ்சம் பார்க்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த ரொம்ப இவங்க பெரிய ஆட்கள் யாருன்னு கேட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு கேட்கிறாங்க. அதற்கு உமர் அதற்கு அலி இப்னு அபீ தாலிப் எழுந்திருச்சு அவங்க மானக்காசி ரொம்ப கண்ணியப்படுத்தினாங்க. சரி, இனிமே அவங்க கேட்கிறாங்க, ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி இடது பக்கத்தினுடைய அந்த தோல் புஜத்தை திறந்து காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இன்னும் அவங்களுக்கு ஆனந்தம். ஏன்னா லம்ஹத்துன் பைதா மின் கத்ரி தீனார், ஒரு காசினுடைய அளவுக்கு அந்த இடத்துல ஒரு வெண்மையான அடையாளம் இருக்கும். ஹதீஸ்கள்ல வேற ரிவாயத்து வருகிறது, இந்த இடது பக்கத்தினுடைய தோல் புஜம் என்று வருகிறது. அதை பார்த்த உடனே அதற்கு செய்யனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பத்தி தான் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க சில விஷயங்களை சொன்னாங்களா. நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் இல்லைங்க, வேற யாராவது இருக்கும். நீங்க நம்மளை போய் பிடிச்சிட்டு கொண்டாடுறீங்களே, நீங்க நினைக்கிற மாதிரி உள்ள ஆள் மாதிரி நான் தெரியலன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எல்லா அடையாளங்களையும் நாங்கள் உங்களிடத்தில் கண்டோம். நீங்கள் தான் அந்த உவைஸ் இப்னு ஆமிர், நீங்கள் தான் அந்த உவைஸுல் கர்னி என்றவர்கள் ஆனந்தப்பட்டு விட்டு எங்களிடத்தில் அமானிதமாக சொல்லப்பட்ட அந்த செய்திகளையும் அந்த காரியங்களையும் உங்களிடத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். முதலாவது அமரனா அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நுக்ரிஅக பிஸ்ஸலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு உத்தரவிட்டார்கள், உவைஸுல் கர்னியை நீங்கள் சந்தித்தால் என்னுடைய சலாமை நீங்கள் சொல்லிவிடுங்கள். அதனால முதல்ல அமானிதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சலாமை உங்களுக்கு சொல்ல சொன்னார்கள், அதை நாங்கள் முதல்ல சேர்க்கிறோம்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஆசை, எவ்வளவு பெரிய உன்னதமான ஸ்தானத்தை பெற்றவர்கள். இரண்டாவது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அன்னக சய்யிதுத் தாபிஈன், தாபிஈன்களுக்கெல்லாம், சஹாபிகளை பார்த்தவர்கள் தாபிஈன்கள், தாபிஈன்களுக்கெல்லாம் நீங்கள் தான் தலைவர் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பற்றி சோபனம் சொல்லி இருக்கிறார்கள். எத்தனை செய்தி சொன்னாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கிறது. முதல் செய்தி என்னங்க, கேட்கறது கோவிச்சுக்கிறாதீங்க, என்ன அப்படி இருந்தா கொஞ்சம் உஷார் வரும், இல்லைன்னா அப்படி என்ன செய்ய லேசா. பெருமக்களே, உங்களை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஆனந்தத்தோடு கேட்கணும். என்ன நமக்கும் உவைஸ் ஸல்லல்லாஹு என்னங்க தொடர்பு? நம்ம ஊரா, நம்ம மொழி பேசுறவங்களா, என்ன நிலை? அவங்கள பேசுறோம்னு சொன்னா அல்லாஹ் ரசூலுடைய அன்பை பெற்றவர்கள் என்பதை நான் பேசுகிறேன். அதனால் நமக்கு பாக்கியம், அதனால் நமக்கு பாக்கியம். இரண்டாவது சொன்னார்கள், நீங்கள் தான் சய்யிதுத் தாபிஈன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொன்னார்கள். மூன்றாவது திருமதியில் இந்த ஹதீஸ் வருது, லயதுகுலன்னல் ஜன்னத பிஷஃபாஅத்தி ரஜுலின் மின் உம்மதி அக்ஸர மின் பனி தமீம். பனு தமீம் என்ற ஒரு பெரிய கூட்டம், ஒரு சமூகம் வாழ்கிறது. அந்த கூட்டத்தை விட பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொண்ட அந்த பனு தமீம் கூட்டத்தில் உள்ள அந்த கூட்டத்தாரை விட அதிகமான மக்களுக்கு என்னுடைய உம்மத்தில் வரக்கூடிய ஒருவர் அவருடைய ஷஃபாஅத்தின் காரணத்தினால் அவ்வளவு பேரும் சொர்க்கத்துக்கு போயிடுவார். நம்மையும் அந்த கூட்டத்தில் கபூல் செய்யணும். இதெல்லாம் கேட்கணும். அப்படியே அதற்கு உவைஸுல் கர்னியுடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு நசீபாக்கி. இதுதான் இந்த பாத்திகா ஓதுறது, வேற ஒண்ணும் இல்லை. நாம அவங்களுக்கு ஓதுனா அவங்களுக்கு அந்தஸ்து கூடுதலாம் நினைக்க கூடாது. ஓதுனா அவங்களுக்கு நம்மின் பக்கம் ஒரு தவஞ்சு வந்துடும். எங்கோ நம்ம வந்து சேருது என்னன்னு திரும்பி பார்த்துருவாங்க நம்மளை. அதுக்கு தான் அவங்க பேர்ல ஓதுறதெல்லாம். அதனால அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களை குறித்து சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்துமார்களில் ஒரு மனிதர் இருக்கிறார், பனு தமீம் என்ற கூட்டத்தார், பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொண்ட அந்த கூட்டத்தினுடைய மனிதர்களை விட அதிகமான மனிதர்களுக்கு இவருடைய ஷஃபாஅத்தினால் மாத்திரம் சொர்க்கம் கிடைக்கும். அப்படிப்பட்ட சோபனத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்கு சொல்ல சொல்லி இருக்கிறார்கள். கடைசியா சொன்னாங்கன்னா, எங்கள் இருவருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு உத்தரவையும் சொன்னார்கள். எங்கள் இருவருக்கும், எங்க ரெண்டு பேருக்காக நீங்க இஸ்திக்பார் செய்யணும் என்று உங்களிடத்தில் நமது உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்னாங்க. அதற்கு உவைஸ் சொன்னாங்க, மீண்டும் நீங்க வேற யாரையோ குறித்து கொண்டாடுற மாதிரி தெரியுது, நான் அப்படி யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. அதற்கு உவைஸ் தான் சொன்னாங்க, நான் எப்பவுமே நான் இஸ்திக்பார் எனக்கு மட்டும் செய்யறதில்லை, எல்லாருக்கும் சேர்த்து தான் செய்துகிட்டே இருக்கிறேன், அது என்னுடைய வழக்கம் தான் சொன்னேன். எங்க ரெண்டு பேருக்கும் குறிப்பா நீங்க துஆ செய்யணும், இஸ்திக்பார் செய்யணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல். என்ன அது என்ன இஸ்திக்பார்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு பாவம் செய்தன்னு அர்த்தமா?
இஸ்திக்பார் கிடைச்சிருச்சு, இஸ்திக்பாருடைய பாக்கியம் கிடைச்சிருச்சுன்னா துன்யாவும் கிடைச்சிருச்சு, ஆகிரத்தும் கிடைச்சிருச்சு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் நபி ஓதுற காரணத்தினால பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு நினைக்காதீங்க. அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்திக்பார் ஓதுனாங்க. அல்லாஹ் குர்ஆனிலே வாக்களிக்கிறான், வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அறியாத நிலையிலிருந்தெல்லாம் ரப்பினுடைய உதவி உங்களுக்கு வந்துவிடும். இஸ்திக்பார் ஓதிக்கிட்டு இருந்தா இஸ்திக்பார் ஓதுனா அதாப் வராது. இஸ்திக்பாருக்குள்ள சோபனங்கள் இருக்குதே, தனியா ஒரு மணி நேரம் சொல்லலாம். அவ்வளவு சோபனங்கள் குர்ஆனில் இருக்கிறது. எனவே அந்த இஸ்திக்பார் உங்கள் புறத்திலிருந்து எங்களுக்காக பிழைவிறக்க தேடும்படி இஸ்திக்பார் செய்யும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டிருக்கிறார். அதனால இங்க ரெண்டு பேருக்கா நீங்க குறிப்பா இஸ்திக்பார் செய்யத்தான் செய்யணும். அதற்கு பிறகு தாமதிக்காத சையதுனா உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கை வைத்துட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் கை வைத்தாங்க. அவங்க கை வைத்தனாங்க. அல்லாஹும்ம இன்ன ஹாதைனி யதுகுரானி அன்னஹுமா யுஹிப்பானி ஃபீக ஃபக்ஃபிர் லஹுமா வ அத்குல்ஹுமா ஃபீ ஷஃபாஅத்தி நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இரண்டு பேரும் உனக்காக என்னை நேசிக்கிறார்கள். அவங்க என்ன நேசிக்கிறதுக்கான காரணம் வேற எதுவும் இல்லை. நான் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது இஷ்குள்ளவன், அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது அன்புள்ளவன், அல்லாஹ் ரசூலின் மீது என்னுடைய அந்த அன்புக்காக அவங்க நேசிக்கிறாங்க. உனக்காகத்தான் அந்த நேசம், உனக்காகத்தான் அந்த நேசம். நம்ம துஆ செய்யும் பொழுது கூட நமக்கா ஏதாவது காரியத்தை குறித்து ஓதணும்னு வைங்க, அழுக வருது. பிள்ளைகளுக்காக துஆ செய்யறோம், அழுக வருது. ரப்பே எனக்கு அல்லாஹ் உன்னுடைய அச்சத்தை தான் கேட்கும்போது அழுக வருதா? ரப்பே உன்னுடைய முஹப்பத் எனக்கு தான், அது கேட்கும் பொழுது கடமைக்காக ஓதுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்து ஓத வேண்டிய ஐட்டம். இதுக்கு மட்டும் சத்தம் கொஞ்சம் கூடுதலா வருது. ஆமீன். நம்ம சொந்த விஷயம், குடும்ப விஷயம், மற்ற காரியங்கள்லாம் கேட்கும் பொழுது யாரெல்லாம் வியாபாரத்தை பிறகு ஆமீன் சத்தம் கூட வருது. அப்ப என்னன்னு சொன்னா நமக்கு அதனுடைய அக்கறையும் அதனுடைய உயர்வும் கண்ணுல பதிந்தா. இவங்களுக்கா இப்படி ஒரு வாசகத்தை செய்துனா உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஆனந்தம். வஃபாத்துக்கு முன்னால சந்திச்சிரணுமே, அதுக்கு பிறகு அது அடுத்த வருஷத்துல அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அதனால இப்படி ஒரு வார்த்தையை கேட்க சொன்னார்கள், அவங்க துஆ செய்தாங்கன்னு சொல்லிப்பாங்க. அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தும் கூட அவர்களை காணாதவர்கள். நம்ம எல்லாம் பிரபலமா தெரிஞ்சதுதான், அதனால தாபின்னு சொல்றோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்தவங்க. இன்னைக்கு சாதாரணமா நாம அப்படி இருப்போமா? இங்க மதீனாவுக்கு போனாலே பேக்க வச்சுட்டு சுத்தம் பண்ணி ரெடி ஆயிடுவா. அதுக்குள்ள பிடிச்சி ஓட்டம் பிடிச்சி என்ன செய்யலாம்? ரோதாவுக்கு ஓடக்கூடிய எவ்வளவு பேர் இருக்கணும். இது தேட்டம் தானே, ஒரு அன்பு தானே. ஆனா அந்த அன்புங்கிறது எப்படி இருக்கணுமோ, மார்க்கத்தினுடைய நிறைவான அம்சத்தினுடைய அந்த அளவோடு அந்த வழிகாட்டுதலோடு அன்பு இருக்கணும் என்பதற்கு உதாரணம் அதற்கு வைத்திருக்கணும். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை விட்டார்கள். கியாமத்து நாள் வரை சஹாபி என்ற அந்த பட்டத்தை, மகத்தான அந்த பாக்கியத்தை இழக்கிறாங்கன்னா, மார்க்கத்தை விளங்காதவர்களா இருந்தா பரவாயில்லை, தீனை தெரியாதவர்களா இருந்தால் பரவாயில்லை, அல்லாஹ் ரசூல் மீது அன்பில்லாதவர்களா இருந்தால் பரவாயில்லை, எல்லா விளக்கமும் உள்ளவர்கள், சஹாபிகளுக்கு துஆ செய்யும் ஆற்றல் உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலால் சலாம் சொல்லி விடப்பட்டவர்கள், கியாமத்தினுடைய நாளையில் லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு ஷஃபாஅத் செய்து சொர்க்கத்திற்குள்ளே நுழைவிப்பதற்கான ஆற்றல் கொண்டவர்கள் என்று நபி அவருடைய திருவாயால் போற்றப்பட்டவர்கள். அவங்க விளக்கமில்லாம அந்த காரியத்தை செய்துட்டாங்களா? பெருமக்களே, அப்படியானால் அந்த காரியத்தினுடைய கண்ணியத்தை நம்முடைய கல்பல பதிய செய்யும். பிள்ளைகள் வெளிநாடுகள்ல வெளியிடங்கள்ல நல்ல சம்பாத்தியம் பண்றாங்கன்னா பிள்ளைகளை கொண்டாடுவோம், மரியாதை செய்வோம். பெற்றோர்கள் வயசாயிட்டாங்க, உட்கார்ந்து பேசிட்டு கூட மாட்டேங்குது, அவங்கள்ட்ட உட்கார்ந்து என்ன செய்யலாம். ஆனா பெற்றோர்களுக்கு உண்டான கடமைங்கிறது சாதாரணமானது. அதற்கு உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு இந்த உம்மத்திற்கு அவர்கள் உணர்த்தி காட்டிய மகத்தான வழிகாட்டுதல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வாழ்ந்தும் கூட நபி அவர்களை அவங்க காண இயலலன்னு சொன்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய பெற்றோர், குறிப்பாக தாயின்னா அவங்களுடைய அந்தஸ்து என்ன விளங்குறது தான் இந்த கூட்டம். பெற்றோருடைய அந்தஸ்து என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டால் ஒரு வார்த்தையில் சொல்வார்கள். ஒரு சஹாபி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் மா ஹக்குல் வாலிதைன் அலா வலதிஹிமா, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளான நாங்கள் என்ன கடமை செய்யணும்? நாங்கள் என்ன கடமை இருக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்றதை விட ஒரு வார்த்தையில பதில் சொன்னாங்க, ஹுமா ஜன்னத்துக்க ஒரு நாளுக்க, அந்த ரெண்டு பேரும் தான் உன்னுடைய சொர்க்கமும் உன்னுடைய நரகமும் சொன்னாங்க. எவ்வளவு சுருக்கமான வார்த்தை, எவ்வளவு பெரிய வழிகாட்டுதல், எவ்வளவு கனமான செய்தி. அந்த ரெண்டு பேரும் தான் உன்னுடைய சொர்க்கம், அந்த ரெண்டு பேரும் தான் உன்னுடைய நரகம். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்கா செய்தீங்கன்னா அதை கொண்டே சொர்க்கம் கிடைச்சு. அவங்களுடைய விஷயத்தில் உங்களுக்கு அலட்சியம் இருந்தது, இவங்களை கொண்டு அதிகமான பிரயோஜனங்கள் இல்லை என்பது போல் அவங்க விஷயத்தில் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தால்
அதுவே உங்களுடைய நரகத்திற்கு காரணமாக. அல்லாஹ்வுடைய ரசூல் இவ்வளவு கடினமான வார்த்தையை சொன்னார். உலக வாழ்க்கையில் நாம் இந்த உலகத்தில் வருவதற்கு காரணஸ்தர்கள், வெளிப்படையான காரணஸ்தர்கள் அவர்கள். அல்லாஹ் நம்மை படைத்தான், பெற்றவர்கள், படைத்தவர்கள் அல்ல, நம்மை பெற்றவர்கள். வெளிரங்கமான இந்த உலகத்திலே நாம் வருவதற்கு காரணஸ்தர்கள். நேற்று கூட்டத்துக்கு வந்து ஒரு சகோதரர் சொல்லிட்டு இருந்தான், முன்னால காண பின்னால் இருக்கிறாருன்னு தெரியாது. சொன்னேன், அதில் நீங்கள் பெற்றோர்களை பற்றி டாக்டர் வீட்டில் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க. நான் நினச்சி என்னுடைய தாயார் சில வருஷங்களுக்கு முன்னால் பார்த்தாயிட்டாங்க. நான் ஓரளவு உங்களுடைய கடமையை செய்தேன், ஆனால் இந்த விஷயங்களை நான் கேட்டு இன்னும் உங்களுக்கு நான் கடமையை செய்திருக்கிறேனே அப்படின்னு அந்த தேட்டை என் மனசில் இருக்குதுன்னு சொல்லி கண்ணீர் ஊற்று சொன்னது நம்ம கண் முன்னாங்க இருக்கிறது. கடமையானவர்கள் பெற்றோர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்காங்க. வயது முதிர்ந்த நிலையில் அந்த ஆக்கி வச்சிருக்கிறான்னு சொன்னா நமக்கு அந்த பாக்கியத்தை செய்திருக்கிறான் விளங்க, நமக்கு பாக்கியத்தை செய்திருக்கிறான். எத்தனையோ பெற்றோர்களுக்கு வயதான நிலையிலே அவருடைய துஆவை பெற்று வாழ்வில் உயர்ந்த எத்தனை பிள்ளைகள் தெரியுமா? எத்தனை பிள்ளைகள் தெரியுமா? எப்படியெல்லாம் சிறுமை செய்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் அவர்களை கொண்டாடி இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் அவர்களை மேன்மைப்படுத்தியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு இந்த வார்த்தை அவங்க ரெண்டு பேரும் தான் அவருடைய சொர்க்கம், அவருடைய நரகம்னு சொன்னார். அருமையானவர்களே, நேற்று எதிர்த்த ஹாரிஸத்து பின்த் நுஅமான், ஹாரிஸான் ஒரு சஹாபி பற்றி சொன்னேன் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசிட்டு இருந்தாங்க, சலாம் இல்லாமல் கடந்து போனாங்கன்னு சொல்லி நம்ம காரணம் கேட்கும் பொழுது சொன்னாங்கன்னு சொன்னாங்க. இந்த ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்களை பற்றி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்தேன். அந்த நேரத்தில் ஒரு நாள் கிராத் ஓதிக்கிட்டு இருக்கிறத கேட்டேன். யாரும் கேட்டேன், என்னிடத்தில் சொல்லப்பட்டது ஹாரிஸத்து பின் நுஅமான், கதாலிக்குமல் பிர், கதாலிக்குமல் பிர், கதாலிக்குமல் பிர், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் சன்மானம் இது. அந்த சன்மானத்தை ஹஜ்ரத் ஹாரிஸா பெற்றார்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணத்தை சொன்னார். நம்முடைய வாழ்வின் லட்சியம் அல்லவா சொர்க்கம், நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் அல்லவா சொர்க்கம். இந்த மகத்தான சொர்க்கத்தை பெறுவதற்குண்டான வழிகள் பலது இருந்தாலும் அதில் பிரதானமான வழியாக அல்லாஹ்வுடைய ரசூலால் சொல்லித் தரப்பட்ட ஒரு மகத்தான ஒரு காரியம் தான். ஸல்லல்லாஹு சொன்னார், அஃதலுல் அமால், உலகத்தில் அமல்களில் எல்லாம் ஆக சிறந்ததுன்னு ரெண்டு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னாங்க. அஸ்ஸலாத்து லிவக்திஹா, உரிய நேரத்தில் தொழுகை நிறைவேற்றுவது, பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்குண்டான கடமைகளை அவர்களுக்குண்டான கண்ணியத்தை நிறைவாக செய்வதுன்னு சொன்னாங்க. குறிப்பாக தாய், குறிப்பாக தாய் என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹன், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த தாய் போடுற சத்தத்தை யாராவது கேட்டுக்கிறீங்களா? கேட்டு கோச்சுக்கிறாரு, யாராவது அப்படி கேட்டுக்கிறீங்களா? கேட்டிருக்காங்க. அந்த ஊசி போட்டுற வலி இருக்குது, சாதாரணமானது, சாதாரணமானது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா அவங்களுக்கு 3 விசேஷமான தன்மை. முதலாவது சுமக்கிறாங்க, கிட்டத்தட்ட 10 மாத காலம் சுமக்கிறாங்க. சுமக்கிற அந்த நேரத்தில் கவனமா இருக்கணுமா இல்லையா? படுக்கும்போது பிறழும்போது கூட எழுந்திருச்சு உட்கார்ந்து 2வது பக்கம் திரும்பி தான் படுக்கணும். சுமக்கின்ற அந்த நிலை, ஹம்ல், பெற்றெடுக்கக்கூடிய அந்த நிலை, பால் காட்டும் அந்த நிலை. இந்த தலைப்போட இன்னொரு தலைப்பு நாளைக்கு முக்கியமா கொடுக்கணும். பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன? ஆனா நாளைக்கு வேற தலைப்பு கொடுத்து உங்களுக்கு அனுப்பி விடுறா. கண்ணியமானவர்களே, அதனால தாயினுடைய அந்த கண்ணியங்கிறது சாதாரண. அந்த துஆவை பெற்றவர்கள் வாழ்க்கையில் சிறந்தது. அது ஆசையா இருக்கு, நீங்க தாயார் பார்த்தாயிட்டாங்க, நாங்க என்ன செய்யணும், அவங்களுக்காக நீங்க துஆ செய்யணும், அவங்களுக்காக நீங்க துஆ செய்துக்கிட்டே இருங்க. அதையும் குர்ஆன் சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது கேட்கப்பட்ட பொழுது அதற்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் விளக்கம் சொன்னார். அதனால குறிப்பாக தாயினுடைய நிலைங்கிறது இருக்குது. அவங்க கருவை சுமக்கிறார்கள், அதேபோல் அவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு நிலை, அதேபோல் அவர்கள் பால் குடிப்பாட்டும் நிலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பால் கொடுத்த அந்த தாய்க்கு உயர்ந்த கண்ணியத்தை செய்திருக்கிறார். அபூ துஃபைல் ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபிகளிலேயே இந்த உலகத்தை விட்டு கடைசியாக விடைபெற்ற சஹாபி சையதுனா அபூ துஃபைல். பேர் ஞாபகம் வச்சுக்காங்க. ஒரு ஆளுக்கு சில விசேஷம் இருக்கும் இல்லையா?
என்ன பேருங்க? அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் இந்த உலகத்தை விட்டு கடைசியாக. தாபீன்கள் சொல்கிறார்கள், மக்கமா நகரம் இப்படி ஒரு கூட்டத்தை கண்டதில்லை. இந்த ஜனாசாவில் அவ்வளவு கூட்டம். என்னவென்று கேட்டோம் எல்லோரும் கதறிக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபிகளின் சகாப்தம் முடிந்து போய்விட்டது. சஹாபிகள் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிறார்கள். கடைசி சஹாபி சையதுனா அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை பற்றி பல சோபனங்கள் சொன்னார். இன்று வாழக்கூடிய மனிதர்களில் 100 வருஷத்துக்கு பின்னால யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது ஹிஜ்ரி 10ஆம் வருடம். ஹஜ்ரத் சையதுனா அபூ துஃபைல் இறந்தது ஹிஜ்ரி 110. சொன்னாங்க, இன்று உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் யாரும் 100 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு ஆள் கூட இன்னைக்கு வாழ்றவங்க வாழ மாட்டாங்க. புகார் ஹதீஸ். அந்த நேரத்தில் சையதுனா அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சின்ன பிள்ளை. அது ஹிஜ்ரி 10வது வருடம். சையதுனா அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகும் பொழுது ஹிஜ்ரி 110. ஆனால் ஆகிரு மன் மாத மின ஸஹாபா, சஹாபிகளில் கடைசியாக இந்த துன்யாவை விட்டு விடைபெற்றவர்கள் சையதுனா அபூ துஃபைல் ரலியல்லாஹு. அவங்க சொல்றாங்க ஒரு செய்தியை. நான் ஜஅலானாவில் இருந்து கொண்டிருந்தேன். நம்ம உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டுறதுக்கு படா உம்ரான்னு சொல்றாங்க இல்லையா? படா சோட்டாலாம் ஒன்றும் இல்லை, இடம் கொஞ்சம் தூரம், அவ்வளவுதான். அதனால படான்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. நன்மையில எல்லாம் ஒண்ணுதான். மஸ்ஜித் ஆயிஷாவும் ஜஅலானாவும் ஒண்ணுதான். அதனால அந்த ஜஅலானா என்ற அந்த இடம் இருக்கிறதே, அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன். அவர்கள் ஒரு பொருளை சஹாபிகளுக்கு பங்கு வைத்துக் கொண்டிருந்தார்கள். நான் அந்த கூட்டத்திற்கு செல்கிறேன். இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருந்தேன். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு திடீர்னு எழுந்திருச்சாங்க. ஸல்லல்லாஹு எழுந்திருத்தார்கள். யாருடைய வருகைக்கோ நபி அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருத்து நின்று அந்த நேரத்தில் அக்பரத் இம்ராத்துன் ஹத்தா தனத் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண்மணி வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருச்சு நின்று அவங்க பக்கத்துல வந்த உடனே தான் மேல போட்டிருந்த துண்டை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே வச்சு அவங்களை உட்கார வச்சாங்க. தன்னுடைய மேனையில் போட்டிருந்த அந்த துண்டை எடுத்து கீழே விரித்து அவங்களை உட்காருன்னு சொன்னாங்க. நான் சின்ன பிள்ளை. அவங்க சொல்றாங்க, இவதான் சஹாபிகள்ல கடைசி சஹாபி. சின்ன பிள்ளை தானே, இன்னும் 100 வருஷம் வாழ வேண்டிய ஒரு. அதனால அவங்க சொல்றாங்க, நான் வாழ யௌமைதின் குலாம், நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தேன், எனக்கு இவன் யாருன்னு தெரியல. அதனால நான் இருக்கிற பெரிய சஹாபிகள்ட்ட கேட்டேன், யாரு? உள்ளத்தி அர்தாத்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் புகட்டிய தாய் அன்னை ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. ஒரு பால் புகட்டிய தாய்க்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கொடுத்த மரியாதை என்று சொன்னால், தாயுடைய அந்தஸ்து என்னங்கிறத இந்த மார்க்கத்தில் நமக்கு உணர்த்தி தந்தவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்நாளில் சில நேரங்களில் அவங்க அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துக்கு போய் ஜியாரத் செய்யக்கூடிய பழக்கத்தை வைக்கணும். பக்கத்துல போய் நின்று ஜியாரத் செய்யலாம். இல்ல சத்து நாங்க இருந்து எல்லாத்தையும் ஓதிக்கிறோம். கூட்டத்தில் உஸ்தாமார்கள் ஒரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது, உங்களை யாராவது பெற்றோர்கள் நேரடியாக போய் ஜியாரத் செய்தவங்க யாரு? வாரத்துக்கு ஒரு தடவையாவது போய் ஜியாரத் செய்தவங்க யாரு? ஊர்ல இருக்கும் பொழுது, பெற்றோர்கள் அடக்கப்பட்ட இடம் பக்கத்தில் இருக்கும் பொழுது வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஜியாரத் செய்தவங்க யாருன்னு சொன்னாங்க. குசுப்பான ஒரு மாணவர் சொன்னாரு, நான் இங்க உட்கார்ந்து எழுதி ஓதிக்கிறதுன்னு சொன்னாரு. அதில் சொன்னாங்க, சொல்றதுங்கன்னு பொருத்தமா தெரியல எனக்கு. மனைவி மேல பிரியம் இருக்குதுனால இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கியான்னு கேட்டா, மனைவி மேல ரொம்ப பிரியமா இருக்குதுங்கிறதுனால இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கியா? ரொம்ப பிரியமா இருக்கிறேன் இங்க உட்கார்ந்துட்டு இருந்தா பக்கத்துல அவங்க போய் சலாம் சொல்லப்படுது, ஆனந்தப்படலாம். ஒரு கபரை கடக்கும் பொழுது அந்த கபர்ல நம்முடைய உறவினர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒரு சலாம் கூட சொல்லாம போனா, இவ்வளவு நெசமா இவ்வளவு பிரியமா துன்யா இருந்தாரு, ஒரு சலாம் கூட சொல்லாம கடந்து போறாரு நம்ம சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஹயாத்தா இருக்கிறாங்க, ஆத்மார்த்தமான ஒரு உலகத்தில் இருக்கிறார். கண்ணியமானவர்களே, அதனால பெற்றோர்களுக்கு நாம செய்ய வேண்டிய கண்ணியம் மார்க்கம் மிக உயர்வாக சொல்லி தருகிறது. அவங்களுடைய கண்ணியத்தை பேண வேண்டும். அவர்களுக்கு மார்க்கம் அளித்திருக்கக்கூடிய அந்தஸ்து என்பது சாதாரணமானதல்ல, அதை மார்க்கம் மிக உயர்வான நிலையிலே சொல்லி காண்பிக்கிறது. கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு உண்டான அந்தஸ்து என்ன என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பல்வேறு நிலைகளில் சொல்லி காண்பித்தார். பெற்றோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள்ல பிரதானமானது அவங்களுக்கு துஆ செய்யணும். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அதுல அல்லாஹ் தஆலா சொல்ற நுட்பத்தை பாருங்க. யா அல்லாஹ், நான் அறியாத சிறுபிராயத்தில் என் பெற்றோர்கள் என் மீது கருணை காட்டியதை போல் நீ கருணை காட்டுவாயாக. இப்ப இருக்கிற மாதிரி நிலையில் இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு. என்ன, பெற்றோர்கள் கொஞ்சம் வயசாயிடுச்சு ஆயிடுச்சு வைங்க, அந்த நேரத்துல இருந்து ஆம்பளைல இருந்து கறந்து பொம்பளைகளுக்கு கொடுக்கறதுக்கு பார்த்துட்டு இருப்பான். ஆம்பளை மக்கள்கிட்ட இருந்து கறந்து பெண் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு
அங்கெல்லாம் அப்படித்தான் அங்கே அப்படின்னு சொல்லி அப்படித்தான் பொம்பளை பிள்ளைகளுடைய மக்கள்னா அது ஒரு தனி பிரியமா இருக்கும். அவங்கள கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அப்படி உள்ள ஒரு நிலை பெற்றோர். இப்போ உள்ள அவங்களுடைய நிலையை பார்க்காதீங்க. அல்லாஹ் சொல்றான் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. நான் சிறுவனாக அறியாத அந்த பிள்ளையா இருந்த நேரத்தில் என் மீது அவர்கள் கருணை காட்டினார். அதுபோல் ரப்பே நீ கருணை காட்டினார். அதனால அவங்களுக்காக துஆ செய்யணும். குர்ஆன் சொல்லக்கூடிய மகத்தான துஆ. நாம எந்த துஆ ஓதினாலும் இதை ஓதாம துஆ முடிக்க கூடாது. சும்மா பழக்கத்திற்கும் கடமைக்கும் ஓதக்கூடாது. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி. உள்ளம் உணர்ந்து அந்த காரியத்தை நம்ம ஓதணும். பெருமக்களே, ஒரு தாயினுடைய அருமை சிறுபிராயத்திலே தெரிஞ்சிடும். தந்தையுடைய அருமை நாம தந்தையானாதான் தெரியும். தாயினுடைய அருமை சின்ன வயதிலே தெரிஞ்சிடும். தந்தையினுடைய அருமை எப்ப தெரியணும்? நாம தகவலாக ஆகணும். அப்பதான் தந்தையுடைய அருமைங்கிறது தெரியும். அவங்க விஷயத்துல குறை சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது. குர்ஆன் சொல்லுது வலா தகுல் லஹுமா உஃப். உஃப்னு சொல்லாதீங்க. அதனால உஃப் உஃப்னா அவங்கள ஒரு அலட்சியமா சொல்றோம் இல்லையா? ஒரு ஊர்ல உஃப்ங்கிற வார்த்தை கண்ணியமா இருக்குதுன்னு வைங்க, அப்படி சொல்லலாம். ஒரு ஊர்ல உஃப் அப்படிங்கிற வார்த்தை சொல்றது கண்ணியம்னா குர்ஆன் உஃப்னு சொல்லக்கூடாதுன்னு அந்த வார்த்தையை அப்படி சொல்லலாம். அங்க என்ன அர்த்தம்னா கண்ணிய குறைவான எந்த வார்த்தையையும் முகம் சுளிக்கும் வார்த்தையை அவர்களை பார்த்து நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். சில விஷயங்கள்ல வயது முதிர்ந்த காரணத்தினால், இயலாமையின் காரணத்தினால், அந்த நேரத்தில் அவருடைய சூழலின் காரணத்தினால் அவர்களுடைய நடவடிக்கைகளிலே கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் சரிதான். நீங்க அவங்க விஷயத்துல அப்படி சல்லாஹ் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, நீங்கள் பெற்றோர்களை சபிக்காதீர்கள், திட்டாதீர்கள். சஹாபிகள் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, நாயகனே பெற்றோர்களை ஒரு மனிதன் சபிப்பானா, பெற்றோர்களை திட்டுவானான்னு கேட்டாங்க. சல்லாஹ் நீ நேரடியா திட்ட மாட்டீங்க, இன்னொரு ஆளோட சண்டை போடும் பொழுது அவன் என்ன செய்றீங்க, அவர் தகப்பனார தாயார சேர்த்து திட்டுறீங்கன்னு வைங்க. அந்த வார்த்தையை சொல்றது ஒரு மாதிரியா இருக்கு. அப்படி ஏதாவது நீங்க திட்டுறீங்கன்னு வைங்க, அவன் திரும்ப திட்டும் பொழுது அதே வார்த்தையை உங்களை பார்த்து பயன்படுத்துவான். உங்களுடைய பெற்றோர்களை திட்டுவதற்கு நீங்கள் காரணமாகிறீர்கள். நான் இந்த மகனேங்கிறான், அப்படி ஒரு தெரியாத ஒரு வார்த்தை சொல்லிக்கிறோம். ஒரு ஆள் வந்து என்ன செய்யறான், அவன் குறை சொல்றாங்க, நான் இந்த மகனேங்கிறான். மலையாளத்தில் திட்டுற வார்த்தை நாயுடைய மகன் அர்த்தம். அது மாதிரி திட்டுறான், அவன் திருப்பி நான் இந்த மகன், இவன் திரும்பி திட்டுவானா இல்லையா? அவங்களுடைய பெற்றோர்களை திட்டுவதற்கு இவனே காரணமாகிறான். அப்படி சொல்லக்கூடாது. சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை, மற்றவர்களை உங்களுடைய பெற்றோர்களை திட்டுவதற்கு காரணமான அந்த வழிகளை கூட காரியத்தைகளும் நீங்க செய்கிறாதீங்கன்னு சொன்னாங்க. அவங்களுடைய கண்ணியம் அவ்வளவு உயர்ந்ததுன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, அவர்கள் மீது கருணை, அன்பு, கண்ணியம், இந்த மார்க்கத்தில் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்தஸ்து என்னங்கிறதுக்கு இந்த ஒரு ஹதீஸ் போதும். அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹாத். சொர்க்கம் என்பது தாய்மார்களுடைய காலுக்கு கீழே இருக்கிறது. ஸல்லல்லாஹு வேற ஒரு வாசையை சொன்னாங்க, உடைய காலை நீ பற்றிக்கொள். ஃபைனல் ஜன்னத்த தஹ்தா அக்தாமில் உம்மஹாத். உங்களுடைய காலுக்கு கீழே தான் சொர்க்கம் இருக்குது, காலை பற்றிக்கொள்னு சொன்னாங்க. அப்படியே ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அவங்க விஷயத்தை நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் அதிகமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து, நாம் வைத்திருக்கக்கூடிய பொருள் உடைமைகளில் இருந்து நம்முடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய பெற்றோர்கள் எடுக்கலாம். ஆனா அவங்களுக்கு சொந்தமான ஒரு பொருளை அனுமதி இல்லாம நாங்க எடுக்கக்கூடாது. மார்க்கத்தினுடைய சட்டம். அவங்களுக்கு சொந்தமான ஒரு பொருள் இருக்குது, அவங்க அனுமதி இல்லாம நாம எடுக்கக்கூடாது. நம்மிடத்தில் அவர்கள் அந்த மார்க்கலை அறிவிக்கிறாங்க, நீயும் உன்னுடைய பொருளாதாரம் உன்னுடைய பெற்றோர்களுக்கு சொந்தம், தகப்பனாருக்கு குறிப்பா தாய்க்கும் சொந்தம். அவங்க உன்னுடைய பொருளை எடுக்கிறதுக்கு அனுமதி கேட்க வேண்டியதில்லை, அதற்கு அனுமதி கேட்க வேண்டியதில்லை. மார்க்கம் சொல்கிறது. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், வலைசலில் வலத் அன் யஅகுல மின் மாலி வாலிதை இல்லா பிஇذنஹி. ஆனால் பெற்றோர்களுக்கு சொந்தமான எதையாவது எடுக்கணுமா அவங்களுடைய அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. உன்னுடைய எடுக்கிறதுக்கு அவனுடைய அனுமதி தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன் கப்பல பைன ஐனை உம்மிஹி கான லஹு சித்ரம் மினன் நார். யாராவது தன்னுடைய பெற்றோர்களை, குறிப்பாக தாயைன்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இரண்டு கண்களுக்கு மத்தியில் இந்த இடத்தில் அவர்களை முத்தினால் அல்லாஹ் அதன் காரணத்தினால் நரகத்திலிருந்து அவர்களை பாதுகாப்பான்னு சொன்னாங்க. தாயிட்ட யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா தாய் தந்திருக்கிறானா அவங்கள்ட்ட சொல்லுங்க, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது, உங்களுடைய நெற்றியினுடைய இந்த பாகத்துல முத்துனா நரகத்தை விட்டு பாதுகாக்கிறது காரணமாகும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க.
அப்படின்னு சொல்லிட்டீங்க முத்துங்க, நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை, அவங்களுடைய துஆ தானா வந்துடும். சொன்னா நான் கப்பல பைன எதை, அவங்களுடைய முகத்திலே இரண்டு கண்களுக்கு பைன ஐனை உம்மி, தன்னுடைய தாயினுடைய இரண்டு கண்களுக்கு மத்தியில் உள்ள அந்த இடத்திலே யாராவது முத்தமிட்டால் காணலஹு சித்ரம் மினன் நார், அதுவே அவர் நரகத்திலிருந்து அவர்களை தடுப்பதற்கு காரணமா இருக்கும்னு சொன்னார். 22 கடமை இருக்குதுங்க, நான் ஒண்ணுமே சொல்லல. தாய் தந்தைக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை 22 கடமைகள் இருக்கிறது. உண்மையானவர்களே, அந்த அளவுக்கு இஸ்லாம் அவர்களுக்கு உண்டான கண்ணியத்தை கொடுத்திருக்கிறது. அவர்களை நாம் போற்றுவதற்கிறது, அவர்களை கொண்டாடுவதும் அவர்களுக்கு கண்ணியம் செய்வதும் நம்முடைய சந்ததிகளிடத்தில் நமக்கு கண்ணியத்தை தேடித்தரும், நம்முடைய எதிர்காலம் சீரா. அவங்க கையேந்தி உட்கார்ந்து துவா செய்து ஆமீன் ஓதலாம் இல்ல, மனசுல நினைக்கிறாங்க இல்லையா, ஆனந்தப்படுறாங்க இல்லையா, சந்தோஷப்படுறாங்க இல்லையா. வயது முதிர்ந்த பெற்றோர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து எவ்வளவு நேரம் பேசியிருக்கிறோம், நண்பர்கள்ட்ட நேரத்தை கழிக்கிறோம், அணை மக்கள்கிட்ட நேரத்தை கழிப்போம். வயது முதிர்ந்த அவங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க, பக்கத்துல சும்மா உட்கார்ந்து எப்படி இருக்கிறீங்க, உடம்பு வலிக்குதாமா, என்ன செய்யுமா, சும்மா 2 வார்த்தை கேட்டோம்னு சொன்னா அதற்கு ஈடான ஆனந்தம் வேற எதுவும் இல்லை. அதற்கு ஈடான ஆனந்தம் வேற எதுவும் இல்லை சங்கிக்குரியவர்களே. அதனால அவங்களுடைய துஆங்கிறது சாதாரணமானதல்ல, இஹ்லாஸான துஆ, எந்த கடப்படமும் இல்லாத துஆ, எந்த விதமான சுயநலமும் இல்லாத துஆ. எனவே அவருடைய துஆவுக்கு அருகதை உள்ளவர்களாக நாம் இருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பைஹக்கியில் ஹதீஸ் வருது, யாராவது தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய ஒரு பையன் அல்லது அவருடைய பிள்ளை பெற்றோர்களை கண்ணியமான ஒரு பார்வையிலே, அன்பான ஒரு பார்வையிலே, பிரிமிக்க ஒரு பார்வையாக பெற்றோர்களை பார்த்தால், ஸல்லல்லாஹு வாசகத்தை பாருங்க, மாமின் வலதின் வாரின் யன்துரு இலா வாலிதைஹி நஸரத் ரஹ்மத்தின் இல்லா கதபஹுல்லாஹு ஹஜ்ஜத்தம் மப்ரூரா. கருணை உள்ள ஒரு பார்வை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ் தஆலா கபூலான ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை உங்களுக்கு தருவான்னு சொன்னான். சும்மா அங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு செய்தி எல்லாம் இல்லை, தெளிவான பைஹக்கியில் வரக்கூடிய ஹதீஸ். சஹாபிகளுக்கு சந்தேகப்பட்டு அவங்க ரெண்டாவது திரும்ப கேட்டாங்க, ஒயின் நதரு குல்ல யௌமின் யதவர்ரா, ஒயின் நதரு குல்ல யௌமின் யதவர்ரா, அப்படி ஒரு கருணை உள்ள கண்ணியம் உள்ள ஒரு பார்வையாக ஒரு நாளைக்கு நாங்க 100 தடவை பார்த்தா நாயகமே 100 தடவைக்கு சேர்த்து ஒரு ஹஜ்ஜா கேட்டாங்க. அல்லாஹ் 100 ஹஜ்ஜினுடைய சவாபை கொடுப்பான்னு சொன்னாங்க. சொன்னாங்க அல்லாஹ் அக்பர் வாத்தியர், அல்லாஹ் மகா கண்ணியமானவன், மிக பரிசுத்தமானவன், வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவன், அவன் மிக உயர்ந்தவன். எனவே நீங்க 100 தடவை அப்படிப்பட்ட கருணையுடைய பார்வையை கொண்டு, கண்ணியமிக்க பார்வையை கொண்டு உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு பார்வைக்கு, உலகத்துல 3 விஷயங்கள் பார்த்தாலே நன்மை இல்லையாங்க, கஅபாவை பார்த்தாலே நன்மை, குர்ஆனை பார்த்தாலே நன்மை, பெற்றோர்களை கருணையோடு பார்த்தால். பார்வையிலே நிறைய அர்த்தம் இருக்குது, ஒரு பார்வையிலே நிறைய செய்தி சொல்லிடலாம். நம்ம ஊர் பக்கம்லாம் சில நேரங்கள்ல ஹார்ன் அடிச்சு வண்டிக்கு இடம் கொடுக்கல, நீங்க ஒரு இடத்துல சட்டார் முந்தி ஒரு பார்வை பார்ப்பாரு, அந்த முந்திர நேரத்துல அந்த பார்வையிலே முடிஞ்சிருவான், அப்படி பார்வை பார்ப்பாங்க. ஒரு பார்வைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது அல்லவா. அதனால கருணையின் பார்வையாக, அன்பின் பார்வையாக, பிரியத்தின் பார்வையாக, நேசத்தின் அந்த பார்வையாக அந்த பார்வை இருக்குமானால் அல்லாஹ்வுடைய ஹபீபின் பரிசுத்த வாக்கை கேளுங்கள் உம்மத்திகளே. அல்லாஹ்வுடைய ஹபீப் சொல்கிறார்கள், ஹஜ்ஜத்தும் மப்ரூரா, ஹஜ்ஜுடைய கூலி மட்டும் சொல்லல, ரப்பிடத்தில் கபூல் செய்யப்பட்ட ஹஜ், ரப்பிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ். நாம ஹஜ் செய்யறோம்னு சொன்னால் அது கபூலை தாகுமா இல்லையாங்கிறது தெரியல. ஆனால் இந்த பார்வைக்கு மக்பூலான ஹஜ்ஜினுடைய கூலி 100 தடவை பார்த்தா 100 தடவை இந்த கூலி கிடைக்கும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெற்றோருடைய கண்ணியம் அவ்வளவு உயர்வான. உலகத்தில் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற எந்த ஆண்களாக இருந்தாலும் அதனுடைய பின்னணியில் நிச்சயமாக ஏதோ ஒரு பெண் இருப்பார்கள், தாயாக, மனைவியாக, சகோதரியாக, பிள்ளையாக. நிச்சயமா வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்களுக்கெல்லாம் ஒரு சரித்திரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பின்னால ஒரு பெண்மணி இருப்பார். அதில் பிரதானமான தாய், ரெண்டாவது மனைவி. நம்முடைய மனைவிமார்களுக்கு எல்லாம் நீண்ட ஹயாத்தை தரணும் என்கிறது சாதாரணமானது இல்லைங்க. நான் ஹஜ்ஜில் பெண்கள் இல்லாம ஆண்களுக்கு ஒரு பயான் செய்வேன், ஆண்கள் இல்லாம பெண்களுக்கு ஒரு பயான் செய்வேன். ஏன்னா இப்போ உள்ள நிலை என்னன்னா
பெண்களுக்கு செய்ய வேண்டிய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்னங்கிறது ஆண்களுக்கு சொல்லியாச்சுன்னா அவங்க சொல்ல நல்ல சொல்லுங்க சார், நல்ல சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தா நல்ல சொல்லுங்க சார், நல்ல குட்டி சொல்லுங்க, அழுத்தமா சொல்லுங்கிறா. மக்களே, ஒரு ஆள் செய்ய வேண்டிய கடமைகள் என்பது நிரம்ப இருக்கிறது, நிரம்ப அது சம்பந்தப்பட்டதில் இருக்கிறது. வாழ்க்கையிலே வெற்றி பெற்ற எந்த ஆண்களாக இருந்தாலும் அந்த ஆணுடைய பின்னணியில் நிச்சயமாக வெற்றிக்கு காரணமாக அல்லாஹ் தஆலா ஒரு பெண்ணை வைத்திருப்பான். தாயாக தாய் வெற்றிக்கு பின்னால் பின்னணியா இருந்தவங்க நிறைய வரலாற்றிலே நிறைய சரித்திரங்கள் இருக்கிறது. நான் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தாய், கௌசல்லாஹ் ஹஜ்ரத் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானியுடைய தாய், எத்தனை தாய் மனைவி என்று எடுத்து சொன்னால் சில இடங்களில் வெற்றிக்கு பின்னணியிலே மனைவி இருந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு உயர்வான வெற்றி ரப்பால் முடிவு செய்யப்பட்டது என்று சொன்னால் வெளிப்படையான காரணமாக அவருடைய வெற்றியின் பின்னணியில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார். அதேபோல் சில நேரங்களில் சகோதரி உலகமெல்லாம் போற்றப்படக்கூடிய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தன்னுடைய ஈமானுக்கு காரணம் அவருடைய சகோதரி ஃபாத்திமா பின்த் கத்தாப். அதேபோல் எத்தனையோ பேருடைய உயர்வுக்கு காரணமா அவங்களுடைய மக்கள், குறிப்பா பெண் மக்கள் இருந்திருக்கிறார்கள். இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவ்வளவு பெரிய விரிவான தஃப்சீர் எழுதியிருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய மகள் பஹஜத்துல் மர்மியா வரலாற்று அவங்க தான் எழுதுவாங்களாம். வாழ்க்கையிலே வெற்றி பெறக்கூடிய ஆண்களுக்கு பின்னணியில் நிச்சயமாக ஆண்களுக்கு பின்னணியிலே நிச்சயமாக ஒரு பெண் இருப்பார்கள். அதிலே தாயினுடைய பங்களிப்புங்கிறது பிரதானமானது. எனவே தாயினுடைய துஆவை பெற்றவர்களாக நாம் ஆகணும். அந்த துஆங்கிறது மிக உன்னதமானது, மிக உன்னதமானது. நான் கௌசநாயகத்தினுடைய வரலாற்றை எங்க சொன்னாலும் ஹஜ்ரத் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி எல்லாருடைய வரலாறு எங்க சொன்னாலும் இந்த பைத்தை படிக்காம நான் சொன்னதில்லை. 470 நல் முஹியுத்தீன் பிறந்து தீனை ஹயாத்தாக்கி திருநாமம் பெற்றவர்கள் 470 பிறந்தாங்க. அவங்களுடைய சரித்திரத்தை அந்த கவிஞர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதுல ஒரு கட்டத்துல சொல்றார், இப்பவே பக்தாது போய் இல்மோதர வேண்டுமென்ற செல்ல மகன் சொல் கேட்டு சிரித்த மொழி அன்னை சொன்னாள். 40 பொற்காசுகள் நல்ல மகன் கை கொடுத்து தலைவோம் வேளையிலும் மகனே பொய்யாகாதென்றார். தாயுடைய அருமையான அந்த உபதேசம் சந்தித்த கொள்ளையர்கள் வரிமாறலாக மாறிவிட்டார். ஈமான் கிடைச்சதுங்கிறது மாத்திரம் என்னங்க, வரலாறு நமக்கு தெரியும். அதே மாதிரி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தாய், இமாம் புகாரி உலகத்தில் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பின்னாலே ஆதாரபூர்வமான ஒரு கிரந்தத்தை தந்தவர்கள் இமாம் புகாரி. ஹஜ்ரத் முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரி ரஷ்யாவிலே புகாரா என்ற ஒரு கிராமத்தில் பிறந்தவன். ஆனால் பிறக்கும்போது பார்வை இல்லாமல் பிறந்தார். தாய் துடித்து விட்டார், பதறி விட்டார். ரப்பே, என் பிள்ளையை நான் கருவிலே சுமந்திருக்கும் பொழுது அதான உணவை தவிர நான் வேறு எதையும் உண்டதில்லை. எதிர்காலத்தில் இந்த சமூகத்தில் உயர்ந்த சேவைக்காக என் பிள்ளை பயன்படுவார் என்றல்லவா நான் கருதினேன், துஆ செய்தேன். பார்வை இல்லாமல் பிறந்திருக்கிறார் என்று கருதினார்கள், ரப்பிடத்தில் கெஞ்சினார்கள். வரலாற்றிலே வருகின்ற கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார்கள், அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அந்த தாயினுடைய கனவில் தோன்ற செய்து உங்களுடைய துஆவினால் உங்களுடைய அழுகையினால் அல்லாஹ் தஆலா உங்களுடைய பிள்ளைக்கு கண்ணொளியையும் கல்வின் ஒளியையும் கொடுத்து விட்டான் சொன்னார். அதனால அந்த துஆவினால் வாழ்க்கையிலே எல்லா உயர்வையும் பெற்றவர்கள் பாக்கியவான். ஹயாத்தா இருக்கிறவங்க ஒரு தடவை உங்களுடைய நெற்றியில முத்தமிட்டுங்க. முத்தமிடலாமா? அது ஒரு மாதிரியா இருக்கு. அதுல சந்தோஷம், அவங்களுடைய ஆனந்த துஆ நமக்கு கிடைச்சு. வீட்டுக்குள்ள சலாம் சொல்லிட்டு போவாங்கன்னா உஸ்தாத் இவ்வளவு நாள் பழக்கம் இல்லை, திடீர்னு போய் சலாம் சொல்லிட்டு போனா என்னன்னு கேட்பாங்க. இதுதான் தீனியான பழக்கம். அவங்கள்ட்ட சொல்லணும், இப்படி ஹதீஸ்ல வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு முத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த துஆவுக்கு நிகர் எதுவும் இல்லை. இந்த மாதிரி வஃபாத் ஆயிட்டாங்கன்னா அவங்கள சியாரத் செய்யணும், அவங்களுக்காக துஆ செய்யணும். அவங்க யாரை நேசித்தார்களோ அவங்களுடைய பிரியமான ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, தகப்பனாருக்கு பிரியமான ஆட்கள், அந்த வயசு ஒத்தவங்க யாராவது இருப்பாங்க, அவங்களை கண்ணியம் செய்யணும். சொன்னாங்க அவங்களை கண்ணியம் செய்யணும்.
ஹதீஸில் நிறைய வருகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு தன்னுடைய தகப்பனார் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய அந்த உமர் ரலியல்லாஹுடைய கூட்டாளிக்கு இவங்க எப்படி கண்ணியம் செய்தாங்கன்னு நீண்ட விளக்கங்கள் வருகிற நேரம் இல்லை. அருமையானவர்களே, அதனால் என்னுடைய பெற்றோருடைய கண்ணியத்தை உணரணும். உங்களுடைய துஆவை கொண்டுதான் நம்முடைய சிறந்த துன்யாவும் சிறந்த ஆகிரத்தும் இருக்கிறது என்பதை சந்திப்பதில்லை. அல்லாஹ் தஆலா பெற்றோருடைய துஆவை, குறிப்பாக தாயினுடைய துஆவை பெற்ற பாக்கியவான்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்திருவானாக. நம்முடைய பெற்றோர்களில் யார் நம்மை விட்டு வஃபாத்தாகி விட்டார்களோ அவருடைய மன்னரைகளை அல்லாஹ் சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்கியிருவானாக. சொர்க்கத்தின் பூங்காவாக ரொம்ப கபூல் செய்வானாக. நம்முடைய மேலான சலாமை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஏற்படுத்தி அருள்வானாக. அவர்களுக்கு நமக்கு மத்தியில் ஒரு ஆத்மார்த்தமான தாழ்வுட்டை ரூஹானியை ரொம்ப ஏற்படுத்தி அருள்வானாக. அவர்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து உயர்ந்த அந்தஸ்தை வழங்கி அருள் புரிவானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தாக இருக்கிறார்களோ அவர்களுடைய மேலான துஆவை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தவருடைய துஆவை பெறக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய மக்களையும் சாலிஹீன்களாக ஆக்கி அருள்வானாக. நம்முடைய துன்யா ஆகிராவின் காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஹைராக்கி அருள் புரிவானாக. بحق سيدنا محمد صلى الله عليه وسلم وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.